75 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு புயல் காற்று மாதிரி அடித்த ஒரு ராட்சச அலையால் ஒரு பெரிய படகே தடுமாறி இன்னைக்கு 13 பேர் இறந்துருக்காங்க. இந்த உலகத்தையே உழுக்குன ஒரு சம்பவமாக தாயை விட மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லைன்னு சொன்ன மாதிரியே மெரினா மேசிங்கிற ஒரு அம்மா தன்னுடைய மகனை சாக போகிறோன்னு தெரிஞ்சு நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு உயிரிழந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிடுச்சுங்க. மத்திய பிரதேச மாநிலங்க ஜமல்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பர்கி அணைன்னு ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் மாதிரி ஒன்று இருக்கு. ஏப்ரல் 30 அன்னைக்கு சாயங்காலம் இந்த சுற்றுலா பயணிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சொகுசு படகுல போயிருக்காங்க. இதுல பயணம் செஞ்சுட்டு எப்பயுமே இந்த சுற்றுலா பயணிகள்லாம் போவாங்களா அந்த படகு மாதிரிதான் இதுல வந்து ஒரு 41 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. இதுல என்ன ஆயிருக்கு திடீர்னு ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்துல அடிச்ச ஒரு பலத்த புயல், அந்த டைம்ல பலத்த காத்து அடிச்சிருக்கு. ஒரு ராட்சச அலையும் அதே டயத்துல வந்திருக்கு. இதுல அந்த படகு தடுமாறி தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டு வெறும் நார்மலாலாம் கிடையாது 20 அடி ஆழம் கீழே வந்து என்ன ஆயிருக்கு, அந்த படகு வந்து ரொம்ப மூழ்கிட்டு ஒரு பெரிய ஒரு கூச்சல் அந்த இடத்துல ஒரு மரண ஓலமே கேட்டிருக்கு. அவ்வளோ பயணிகள் எல்லாருமே மூழ்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 41 பேர். நினைச்சு பாருங்க எவ்வளோ ஒரு துயர சம்பவமா இது நடந்திருக்கு அப்படின்னு. இந்த விபத்தில் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மொமெண்ட் என்ன அப்படின்னா, டெல்லியிலேருந்து வந்த ஒரு குடும்பங்க. இவங்க வந்து அம்மா பேர் மெரினா மேசி அப்படின்னு சொல்கிறாங்க, பையன் பேர் வந்து திரிசான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு உண்மையாகவே இதை கேட்டிங்கனால நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அவங்க வந்து தன்னோட பையனுக்கு வந்து ஒரு ஜன்னல் ஓரம் அந்த காற்று இடம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லைஃப் ஜாக்கெட் இப்படி போடுவோம் இல்லையா படகுல கொடுப்பாங்களே போகும்போது, அப்போதைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மார்போட அணைச்சே அந்த பையனை வந்து அப்படியே சேஃப்டியாக வச்சுருந்துருக்காங்க. படகு மூடினதுக்கப்புறம் அந்த மீட்பு குழுவினர் வந்து ரொம்ப கண் கலங்கி அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே ரொம்ப கண் கலங்கிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே அந்த பையனை, அந்த 4 வயசு பையனை அப்படியே கட்டி அணைச்சி வச்சுருக்காங்க. அந்த சாகும்போது அவங்களுடைய மனசு அந்த அளவுக்கு எவ்வளோ துடிச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த ஆர்மி டைவர்ஸ் வந்து ரொம்ப துடிச்சு போய் அவங்களும் சொல்கிறாங்க அவங்க எங்களால் பிரிக்க கூட முடியல அப்படின்ட்டுன்னு. அவங்க கணவர் வந்து பிரதீப், அவங்க மகள் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து உயிர் தப்பிட்டாங்க. ஆனால் இந்த தாயும் மகனும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இவங்களுடைய இந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மொமெண்ட் வந்து இன்னைக்கு உலகத்தையே உலுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே என்ன பண்ணாங்க, ஏஐ மூலியமாக இந்த நியூஸ்க்காக இந்த அம்மா வந்து நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு வர மாதிரி வந்து ஒரு கற்பனையாக ஒன்று உருவாக்கி அதை வந்து வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து யாரெல்லாம் எடுக்கல. ஸோ ஓகேவா, அது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட். இதுக்கு முன்னாடி அந்த படகுல ஜாலியாக போயிட்டு இருப்பாங்களோ அப்போதைக்கு அவங்க அம்மாவுடைய ஒரு ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதை பாருங்க. ஸோ மற்றது இந்த நியூஸ் சேனலில் பார்த்தது எதுவும் உண்மை கிடையாது, அது ஏஐங்க. இப்போ ஒரிஜினலாக நம்ம அதுக்கு முன்னாடி ஜாலியாக போயிருப்பாங்க இல்லையா, அதோட ஃபுட்டேஜ் இருக்குது, அதையும் பாருங்க. இன்னைக்கு மே 3 இப்ப கிடைச்ச தகவல் படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த விபத்துல பலியானவர்களோட எண்ணிக்கை வந்து 13 அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு காலையில கடைசி ஒரு நபர் வந்து அந்த உடலையும் அந்த மாயமான ஒரு உடல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் மீட்டு எடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசத்துல வந்து முதலமைச்சர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து மோகன் யாதவ். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேரில் விசாரிச்சு இந்த உயிரிழந்தவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் வந்து நிவாரண நிதியும் அறிவிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த படகை இயக்குன அந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களோட 3 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணி இது காரணமானவங்க யாரு அப்படின்னு பார்த்து அவங்க மேல வந்து ஒரு பயங்கரமான நடவடிக்கை எடுக்க அவங்களும் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. ரொம்ப ஒரு துயர சம்பவம் தான் இது. ஸோ அவங்களுடைய வந்து அந்த மீட்பு குழுவினர் மீட்கிற அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாகவே இருந்துச்சு. அதுவும் நம்ம வீடியோ கிளிப்போட இணைக்கிறேன்னு பாருங்க.
ஓகே மக்களே, ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, சுற்றுலா போகும்போது இந்த லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு ஒன்று படகுல ஏறும்போதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அலட்சியம் காட்டாதீங்க. இந்த விபத்தில் கூட இந்த லைஃப் ஜாக்கெட் போடாத போயிட்டு தான் வந்து அதிக பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அந்த காற்று அதெல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த லைஃப் ஜாக்கெட் வேணாம்னு தான் தோணும். ஆனால் அது ரொம்ப சேஃப்டிக்காக உள்ளது தான். ஒரு தாயோட அந்த உலகத்துக்கே ஒரு ஒரு பாடமாக தான் இருக்கும் அந்த தாயோட ஒரு அன்பு. ஒரு 13 பேர் ஆன்மா வந்து சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாக ஒரு பிரார்த்தனை மாதிரி ஒன்று செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக், ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கணும் ஒரு வீடியோ மூலியமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.